வருகிற 31ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விலக்குடி, சுந்தரபுரி ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருத்துறைப்பூண்டியில் 31ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்களது தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர்கள் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 31ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். லாரி வாடகையை உடனுக்குடன் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல் மூட்டைகளை ஏற்றி வரும் லாரியின் வாடகையை பெற குறைந்தது 20 நாட்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது வருகிற 31ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்களது தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கிட கேட்கலாம். முத்துக்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் சுஜா. திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு நெல் மூட்டைகளை லாரிகள் மூலமாக கிடங்குகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கு அரவைக்கு அனுப்புவதற்காக மூட்டைகளை லாரி மூலம் ஏற்றி சென்று வருகின்றனர். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் சித்திரவண்டி பகுதியில் 450க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் நெல் இயங்கி வருகிறது. இந்த நிலையில சித்திரப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் லாரி உரிமையாளர் சங்கத்தின் கீழ் இயங்கி வரும் 450க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் அங்கு செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள 25 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை மன்னார்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் எடுத்து செல்வதாகவும், ஆகவே அதனை தடுத்து நிறுத்தி எப்பொழுதும் போல் திருத்துறைப்பூண்டி லாரி சங்கத்தினர் எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை ஏற்றி வரும் லாரியின் வாடகையை பெறுவதற்கு குறைந்தது 20 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும், உடனுக்குடன் லாரி வாடகை கொடுக்க வேண்டும், மேலும் விலக்குடி, சுந்தரபுரி ஆகிய பகுதிகளில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்குகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 35ஆம் தேதி முதல் திருத்துறைப்பூண்டியில் லாரி உரிமையாளர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இவர்கள் போராட்டத்தின் காரணமாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அரசு அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேலும் இவர்கள் போராட்டம் தொடங்கினால் தற்பொழுது டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இது மழைக்காலம் என்பதால் தற்போது நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அவற்றை வெளிமாநிலங்களுக்கும் லாரி மூலம் அனுப்புவதில் தேக்கமான சூழ்நிலை ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.